இரவு நேரத்தில் அனைவரும் இங்கு கூடி ஒரே காந்தாரா வைப், தளபதி வைப்பு எல்லாம் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நான் இப்போ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்காது. ஆனால் இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி மட்டும் ஒரு சில வார்த்தை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எனக்கு தூய தமிழில் பேச தெரியாது, ஆனால் நான் பேசுகிற தமிழ் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த பள்ளிக்கூடத்துக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு. அண்ணன் அன்பண்ண இந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறப்போ இந்த பள்ளிக்கூடத்திற்கு அஸ்திவாரமாக இருந்த எங்கள் தாத்தா முரளி அவர்களும் எங்கள் பாட்டி அம்சமணி அவர்களும், அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த எங்கள் மாமா சத்தியமூர்த்தி அவர்களும் அவர்களின் மனைவி வேலு அவர்களும் இந்த பள்ளிக்கு ஆற்றிய கடமையும் சேவையும் சொல்லத்தக்கதல்ல. அதனால் முதற்கண் அவர்களுக்கு இங்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஒரு சின்ன கதை, வாழ்க்கை பற்றியான ஒரே ஒரு கதை. ஒரு நாள் கடவுள் ஒரு ஆளுக்கிட்ட திடீர்னு பிரதிஷ்டை ஆறாரு. கடவுள் கேட்குறாரு, இந்த உலகத்தில் இத்தனை வருஷம் நீ வாழ்ந்தியே எதுப்பா உணுதுன்னு கேட்குறாரு. உடனே அந்த ஆள் சொல்கிறான், இந்த கார் எனதுன்றான். இல்லைப்பா, அது ஒரு வஸ்து, அது உணுது கிடையாதுன்றாரு. நான் சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் எனதுன்றான். அந்த சொத்து பத்து இன்னைக்கு உணுந்து இருக்கும், நாளைக்கு உன் பயண தேடுன்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு, அப்ப என்னதான் இருந்து அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கடைசியில் அந்த ஆளு ரொம்ப நொந்து போய், ஐயா இந்த உயிராவது எந்தான்னு கேட்கிறாரு. அதுவும் உணுது கிடையாதுப்பா, அது நான் கொடுத்தது, என்னைக்கு வேணா எடுத்துக்குவேன்றாரு. அப்புறம் அந்த ஆள் ரொம்ப நொந்து போய் கேட்கிறான், ஐயா என்னதான் எழுந்து இந்த உலகத்துல அப்படின்னு கேட்டான். அதுக்கு கடவுள் சொன்னாரு, இந்த நொடி உணுது, இந்த நாள் உணுது, இன்னைக்குன்றது உணுது. இந்த நொடியும் இந்த நாளையும் எப்படி நம்ம வாழ்றோன்றது தான் நம்ம வாழ்க்கை தத்துவம்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அடுத்து மாணவ செல்வங்களுக்கு ஒரே ஒரு சிறு கதை. என்னன்னா, மாணவ செல்வங்கள் அனைவரும் ஒரே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு 15 வயசு மாணவன் ஒருத்தர் அவனுடைய அண்ணனுக்காக அவங்க வீட்டில் ஒரு நகையை திருடுறான். நகையை திருடி அவங்க அண்ணனுக்கு உதவி பண்ணுறான். அவன் அவன் வீட்டில் அவங்க அம்மா கிட்டேயோ அவங்க அப்பா கிட்டேயோ அந்த நகையை திருண்டு சொல்லவே முடியல. அதனால என்ன பண்ணுறான், அந்த மாணவன் ஒரு லெட்டர் எழுதுறான். ஏன்னா அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் உண்மையை மறைக்கக்கூடாதுன்றது அவன் ஒரு கொள்கையாக வச்சிருக்கிறான். அதனால ஒரு லெட்டர் எழுதி, ஐயா இந்த மாதிரி அண்ணனுக்கு ஒரு ஆபத்து, அதனால வீட்டில் இருக்கிற நகையை எடுத்து நான் தான் விற்று பணத்தை கொடுத்தேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று எழுதினான். அதுக்கு அந்த அப்பா லெட்டரை படித்து பார்த்துட்டு வெறும் சிரிச்சுட்டு அந்த லெட்டர் கிழிச்சு போட்டு போயிட்டார். பிற்காலத்தில் அந்த மாணவன் யாரா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அன்னைக்கு அந்த அண்ணனுடைய கஷ்டத்துக்காக திருடின மாணவன் வேற யாரும் கிடையாது, நம்ம மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. ஸோ ஒரு கஷ்டத்துக்காக திருடின மாணவனே நம்ம தேசிய தந்தை ஆகும் பொழுது, மாணவர்களாக நீங்கள் எல்லாம் நல்லொழுக்கத்துக்கு கற்றுக் கொடுத்திருந்த சரஸ்வதி வித்யாலய படித்து பெரியாள் ஆக நீங்கள் இன்னும் எந்தெந்த உயரத்தை எட்டலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி ஒரு சின்ன விஷயம். நான் 2008 எனக்கு வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் பண்ணிருந்தேன். அப்போது ஹைகோர்ட்டில் எனக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க, நீங்கள் கிருஷ்ணகிரி கலெக்டரேட்டுக்கு நில எடுப்பு சட்டம் லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் பிரகாரம் விவசாய நிலத்தையெல்லாம் எடுக்கிறாங்க, எதெல்லாம் விவசாய நிலம் இல்லைன்றது நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னாங்க. சரி, அந்த ஆர்டரை இணைச்சு நாங்களும் வந்தோம், எல்லாம் பார்த்தோம். அப்போ ஒரு சின்ன பையன் சர்வேயர், ஒரு 24 வயசு 23 வயசு இருக்கும் அந்த சர்வேயருக்கு. அவர் என் கூட பேசிட்டே இருந்தார். பேசும்போது சொன்னார், சார் இந்த பைனப்பள்ளி எங்கப்பா எண்ட் ஆகுதுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், சார் சரஸ்வதி வித்யாலயா ஸ்கூலில் தான் அந்த பைனப்பள்ளி பார்டர் எண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னார். அப்படியாப்பா? அது உடனே நான் பெருமையாக சொல்லணும் இல்லையா, எங்கள் அண்ணன், நான் சொல்லாமல் இருக்க முடியுமா? உடனே நான் சொன்னேன், அது எங்கள் அண்ணன் தான்ப்பா ஸ்கூலு அப்படின்னா. உடனே அந்த பையன் பெருமையாக சொன்னான், சார் நானும் அங்கே தான் சார் படித்தேன் அப்படின்னாரு. ஓகே அப்படியாப்பா, சரி சந்தோஷம் அப்படின்னேன். அப்புறம் அந்த பையன்கிட்ட நான் கேட்டேன், எப்படிப்பா நம்ம சும்மா இருப்போமா கேட்போம்ல, எப்படி ஸ்கூல் எப்படி என்னன்னு. இல்லை சார் ஸ்கூல் ரொம்ப நல்ல விஷயம், நல்ல ஸ்கூல் சார், அங்கே படித்து தான் நான் குரூப் எக்ஸாமில் பாஸ் பண்ணேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. சரி வாப்பா அந்த ஸ்கூல் பக்கம் போகலாம் அப்படின்னு. ஸ்கூல் பக்கம் போய் அளக்கிறதுக்கு வரும்போது, இல்லை சார் நீங்கள் போயிட்டு வாங்க வரேன்னு சொன்னார். அப்புறம் நான் என்னப்பா ஸ்கூலில் அப்படின்னா, இல்லை சார் அந்த ஸ்கூலுக்கு நான் கொஞ்சம் ஃபீஸ் பாக்கி இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் நான் கேட்டேன், என்னப்பா நீ படித்து குரூப் எக்ஸாம் எழுதி வேலையில் இருக்க, இப்போ ஸ்கூல் பாக்கி ஃபீஸ் பாக்கின்றேன்னா, இல்லை சார் அந்த ஸ்கூலில் ஃபீஸ் கேட்குற பழக்கமே யாருக்கு இல்லை சார் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன், என்னவா இப்படி சொல்றியாரு. சரி வேலை கிடைச்சது இல்லையா, வேலை கிடைச்ச மரியாதைக்கு போய் மிஸ்டர் அன்பரசன் சாரை பார்த்தாரு வந்தியாண்ணா. ஆமாம் சார் அப்போ போனேன் சார் அப்படின்னாரு. சரி போய் பேசுனேன், என்னப்பா சொன்னாருன்னு கேட்டேன். அப்புறம் அவர் சொன்னார், சார் எனக்கு சால்வை போட்டார், ஸ்வீட் கொடுத்தாரு, சாப்பிட்டேன்.
அப்புறம் வேலைக்கு சேர்ந்தது ரொம்ப நல்லதுன்னு சொன்னார் சார். அப்படி வந்துட்டேன் சார். அப்புறம் எனக்கு மனசு கேட்கல, எப்போ அவ்வளோ தூரம் போனியே அந்த ஃபீஸை கட்டக்கூடாதாப்பா அப்படின்னேன். சார் மன்னிக்கணும், அவர் கேட்காம நான் எதுவும் செஞ்சதில்லை அப்படின்னாரு. ஏன்ப்பா அவர் என்னப்பா கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்டேன். சார் அவனை நான் படிக்கும்போது நல்லா படிக்க சொல்லி கேட்டார், நான் கேட்டேன் சார். நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லி கேட்டார், நான் கேட்டேன் சார். என் தங்கச்சிக்கும் என் தம்பியும் நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னார் சார், நான் பார்த்துக்கிறேன் சார். ஆனால் கடைசி வரைக்கும் ஒரு ஃபீஸ் கேட்கவே இல்லை சார் அப்படின்னாரு. கேட்காத விஷயத்தை நான் என்றைக்கும் பண்ண மாட்டேன் சார்னு சொல்லி அந்த பையன் போயிட்டான். அந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் பில்டிங் கட்டுறதாவது இருக்கட்டும், பஸ் வசதி செய்து கொடுத்துருது, அப்புறம் பிரம்மாண்டமாக செய்கிறதுலாம் வந்து எல்லாராலையும் செய்ய முடியும். ஆனால் மாணவர்களுக்கிடையே உறவு முறை, அப்புறம் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அணுகுமுறை இருக்கு இல்லைங்களா, அது வந்து சொந்த ஊரில் பிறந்து சொந்த மண்ணில் செஞ்சவங்க மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர மற்ற யாராலையும் இங்கே செய்ய முடியாது. அந்த ஒரு விஷயத்த நம்ம அன்பரசன் சாராகட்டும், எங்கள் சங்கீதா அக்கா ஆகட்டும், இந்த நிறுவனத்தை நல்லா நிலைநிறுத்தி தூணாக பாடப்படும் பூபேஷ் ஆகட்டும், இந்த விஷயத்தை கரெக்டாக செய்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வாய்ப்பை அளித்த அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி. இன்னொரு விஷயம், இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் என்னன்னா, அரசு துறையில் பார்த்தீங்கன்னா கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட்னு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும். அது என்னன்னா தமிழில் கருணை அடிப்படை அப்படின்னா, அப்பா இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையை அவங்க பசங்களுக்கு கொடுப்பாங்க. அது மாதிரி இன்னைக்கு எங்கள் அப்பா கேஆர் பாண்டியன் உயிரோடு இல்லாதால அந்த பொறுப்பாக இந்த பொறுப்பு கருணை அடிப்படையில் எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இந்த பொறுப்பு கொடுத்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், கண்டிப்பாக அப்பாவின்